எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியிலே 40வது அதிகாரம் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பதற்கு தகுதியான நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்றதன் பின் அந்த கற்ற கல்வியின் தகுதிக்கு தகுந்தபடி நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று கூறப்படுவதும் என்னும் இவை இரண்டும் இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு கண் என்பார்கள். கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கண்ணுடையவர் என்று உயர்வாக கருதப்படுவோர் கற்றவரே ஆவார். கல்லாதவர்கள் தம் முகத்தில் 2 புண்ணுடையவர்கள் ஆவர். ஊப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். எல்லோரும் மகிழும் வகையில் கூடியிருந்து இனி என்று மீள கூடுவோம் என்று எண்ணும்படியாக பிரிதல் கல்வி அறிவானது செயலாகும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர்களின் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்பவரே சிறந்தவர். கல்லாதவரோ கடையவர். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணலிலே தோன்றும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும். மாந்தர்க்கு அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவும் ஊறி சுரக்கும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும் ஊராகும். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரையும் கல்லாதிருப்பது எதனால்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வாழும் 7 பிறப்பிகளும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார். நாம் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர் மென்மேலும் தாம் கற்பதையே விரும்புவார்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது. அருமையான அதிகாரம் இது. கல்வியினுடைய பெருமையை அரசியல் என்ற தலைப்பில் கொண்டு வர்றார் பொருட்பால். அப்போ இந்த பொருட்பால்னா எல்லாரும் பொருள்னா உடனே செல்வத்தை பற்றி சொல்லுவார். கல்வியும் ஒரு செல்வம் தான். கல்வி செல்வம். அதை எப்படி அடைவது, அது அடைவதனால் என்ன பலன், அது இல்லாதவர்கள் என்ன, இதான் வள்ளுவனுடைய தொகுப்பு. இதுதான் கல்வியினுடைய சிறப்பு. கல்வி கற்றவருக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு, கல்வி கற்காததனால் ஏற்படக்கூடிய இழப்பு, இது அவ்வளவு சொல்லுவார். 10 பாடல்கள் குறட்பாக்கல்ல. முதல் பாடல் கற்க. முதல்ல படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. கற்க. எப்படி கற்கணும்? கசடர கற்க. படிப்புங்கிறது எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். அதில் தேவையில்லாததை கசடை நீக்கி தேவையானதை கற்க. கற்க எப்படி கற்கணும்னு வள்ளுவன்ட்ட கேட்டால் கசடர கற்க. எதை கற்க? கற்பவை கற்க. கற்க கசடர கற்பவை. சரி, கற்றபின்
நிற்க அதற்கு தக. படிச்சுட்டேன், கசடு இல்லாமல் படிச்சுட்டேன், படிக்க வேண்டியதெல்லாம் படித்து விட்டேன், இப்போ எனக்கு வேலை முடிஞ்சதெல்லாம் முடியல, அதன்படி நிற்க அதற்கு தக. இதில் இந்த அரசியல்ங்கிறதுல அரசியல் ஆலோசகராக வள்ளுவன் இங்கே மாறிக்கிறார். நீங்கள் அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா வள்ளுவனை சில நேரங்கள் தாயாக இருந்து புத்தி சொல்லுவார், சில நேரங்கள் தந்தையாக இருந்து சொல்லுவார், சில இடத்துல நம்ம அரசாள்பவனாக, சில நேரங்களில் நீதி அவனாக இருந்து நீதி வழங்குவார், சில இடங்களில் நண்பனாக இருந்து நமக்கு உதவி பண்ணுவார். இது எல்லாமே வள்ளுவன்ட. இப்போ ஒரு நீதி போதனை மாதிரி சொல்கிறார் கல்விக்கு உண்டானதை. என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. என்னும் எழுத்தும் கண்ணென தகும்னு ஔவையார் சொல்லுவார். நமக்கு 2 கண்கள், ஒன்று எழுத்தறிவு, இன்னொன்று எண்ணறிவு. எழுத்தறிவுனா என்ன? எழுத படிக்க தெரிவது. ஒரு ஒரு ஊருக்கு போகணும், இந்த ஊர் எந்த ஊர், அது என்ன படிக்கவோ எழுத தெரியணும். அடுத்தது கணக்கும் தெரியணும். எழுத படிக்க தெரியாதவனாக இருந்தாலும் ஏமாற்றப்படுவான். கணக்கறிவு இல்லாதவனாக, எழுத படிக்க நல்லா தெரிஞ்சு கணக்கறிவு இல்லாதவனாக இருந்தாலும் ஏமாத்திடுவான். அப்போ இது 2ம் இருந்தால் என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணின்ப வாழும் உயிர்க்கு. எழுத படிக்க தெரியாதவனாக இருந்தாலும் கணக்கு பண்ண தெரியாதவனாக இருந்தாலும் அவன் கண் இருந்தும் குருடனாக இருப்பான். அதான் யோசிச்சு பாருங்க, ஒரு பார்வையற்றவனை யாரும் ஏமாத்திடலாம், 2 வகையில் ஏமாத்தலாம். என்ன ஏமாத்தலாம்? அவன் போகும் இடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்கே போய் நிறுத்தினாலும் இந்த ஊர் என்ன ஊர்னு கேட்பான். இப்போ நமக்கு தெரியும், படிச்சிருந்தால் நமக்கு தெரியும், இந்த ஊர் மதுரை, இது இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு, இந்த ஊருக்கு போகிற ரயில். ஆனால் நமக்கு அந்த படிப்பறிவு இல்லாவிட்டால், எழுத்தறிவு இல்லாவிட்டால் நம்ம தவறான பாதையில் போயிடுவோம். அதே மாதிரி நமக்கு கணக்கறிவு இல்லாவிட்டால் நம்மை இந்த உலகம் ஏமாற்றிவிடும். அப்போ கண்ணிருந்தும் குருடனாக வாழ வேண்டியது இருக்கும். அதுதான் அழகாக சொல்றார். என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அடுத்தது இதில் நான் சொன்னதான் அவரே சொல்றார். கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இப்போ கண்ணு இருக்கிறவருடைய பலன் என்னன்னு கேட்டால் நம்ம பார்த்து நம்மை வழி நடத்த நம்மளால முடியும். கண் இருக்கிறவன் யார்ட்டையும் வழி கேட்க வேண்டியதில்லை, அவனே வழியை பார்த்து கொண்டு போயிடுவான், இது போகிற வழின்னு. அப்போ கண் இருந்தும் கல்லாதவர்களாக இருந்தால் கண் இருந்தும் அவர்கள் பார்வையற்றவர்களாக கருதப்படுவார்கள். முகத்து 2 அப்போ 2 கண் இருக்க எனக்கு, அது புண்ணு, அது இருந்து உனக்கு பிரயோஜனம் இல்லை. முகத்து 2 புண்ணுடையோர் கல்லாதவர். அப்போ கல்வியுடைய பெருமையை எவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க. அடுத்தது ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஒரு கற்றவன்களுக்கு உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டால், அவனோடு சேர்ந்து இருக்க மற்றவர்கள் விரும்ப வேண்டும். நான் படித்தவன், நான் கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு மனிதர்களை அண்ட விடாமல் இருந்தால் அவன் படித்தது பிரயோஜனம் இல்லை. அதான் கல்விக்கு சிறப்பு என்னன்னு கேட்டால், அவனோடு சேர்ந்து இருப்பவர்கள் சந்தோஷப்படணும், பல விஷயங்கள் அவனிடமிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது பிரியும் போது மறுபடியும் இவரை எப்போது சந்திப்போங்கிற எண்ணம் உண்டாகணுமா. அடுத்தது அப்போ கல்வி கற்றாச்சு, என்ன பண்ணணும், அதோடு நிறுத்திக்கலாமா? இல்லை. தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. எப்படி ஒரு கிணத்துல தண்ணீர் இறக்க 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 அது அதிகமாக ஊறுமோ, அதே போன்று அறிவானது நீ படிக்க படிக்க இன்னும் அது பல கருத்துக்களும் பல சிந்தனைகளும் ஊறிக்கொண்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், தண்ணீரை இறைத்து கொண்டு இருக்க இருக்க அந்த கிணறு ஆனது ஊற்று பெருகி கொண்டு இருக்கும். அதே போல் நிறைய படிக்க 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 உன்னுடைய சிந்தனைகள் வளரும். அடுத்தது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இதுதான் அருமையான ஒரு குறள். ஒரு பிறவியிலே நாம் படித்து விட்டோம் என்றால் அதனுடைய பலன் நமக்கு 7 பிறவிக்கு நம்மை தொடர்ந்து வரும். வள்ளுவர் சொல்ற அழகான வார்த்தை இது. இதுக்கு விஞ்ஞானபூர்வமான உதாரணம் கூட இருக்கு. சில குழந்தைகள், சிறு குழந்தைகளே நல்ல ஞானத்தோடு இருக்கும், பல விஷயங்களை சொல்லும். அப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது தாய் தகப்பன்னு சொல்லி கொடுத்துக்க மாட்டார்கள்,
ஐந்து வயது குழந்தை இருக்கும், 1330 குரலையும் சொல்லும், எல்லா ராகங்களையும் சொல்லும், நாட்டினுடைய தலைநகரை சொல்லும். இப்போ பார்க்குறோம் டிவியில் பேட்டி எடுப்பார்கள். இதுதான் வள்ளுவனுடைய குரலுக்கு அத்தாட்சி. ஒருமையில் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் ஒருவன் கல்வியை கற்றுவிட்டால் அது அவனுக்கு 7 பிறவிக்கு அதனுடைய பயனை கொடுத்து கொண்டிருக்கும், அவனை பாதுகாக்கும். அப்ப தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். ஒருத்தனுக்கு கல்வி கற்பதிலோ அல்லது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாகிவிட்டால் அதை அடுத்தவருக்கு கொடுத்து பகிர்ந்து அந்த கற்ற விஷயத்தை அடுத்தவருக்கு சொல்லி தானும் பயனடைவார்கள், மேன்மேலும் தாம் கற்பதையே விரும்புவார்கள். ஒரு நல்ல ஒரு இலக்கியத்தை படிச்சுட்டோம், படித்து தான் மாத்திரம் ரசித்தான்னா அது நல்லா இருக்காது. அதனுடைய சுவையை உலகத்துக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அதை சொல்கிறதுக்காகவே இவர்கள் மேலும் மேலும் படிப்பார்கள். அடுத்தது நிறைவாக சொல்கிறார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை. யாராவது படித்தான் அதனால கெட்டு போனான்னு இருக்கவே இருக்காது. கேடியில் விழிச்செல்வம், கெடுதல் இல்லாத விழுமிய செல்வம். மற்ற செல்வம்லாம் யாரும் பறங்கி கொண்டு போயிட முடியும். அதான் வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது, கொள்ளத்தால் நிறைவுடைய குறைபெறாது அப்படின்னு சொல்லி கல்வி என்னும் பொருள் இருக்கே உலகத்தார் பொருள் தேடி அளவேதேனோன்னு ஒரு பாட்டு. கல்விக்கு என்ன சிறப்புனா, வெள்ளத்தால் அழியாது. நான் படிச்சிருக்கேன், வெள்ளம் வந்துருச்சு, நான் படித்ததெல்லாம் போயிடுமா? போகாது. வெந்த நலால் வேகாது, நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருச்சு, வீட்டில் புஸ்தகமெல்லாம் எரிஞ்சிடுது, நான் படித்த விஷயங்கள்லாம் போயிடுமா? போகாது. கொள்ளத்தான் நிறைவுடைய குறைபடாது. படிக்க படிக்க எவ்வளவு நாளும் நிறைவு தான் ஏற்படும், அடுத்தவருக்கு கொடுத்தாலும் நமக்கு பெருகத்தான் செய்யும். செல்வம் நான் கையில் இருந்தால் அடுத்தவருக்கு கொடுக்க கொடுக்க குறையும். கல்வி அடுத்தவருக்கு கொடுக்க கொடுக்க நம்முடைய அறிவு மேலும் வளரும். அதான் கேடியில் விழிச்செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடலில் மற்றையவை. அப்போ அதை தவிர மற்றதெல்லாம் செல்வம் என்று கருதப்படாது. ஏன்னா அது எந்த நேரம் நம்மை விட்டு விட்டு போய்விடும். இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு கல்வி கற்றவன் எந்த இடத்துக்கு போனாலும் அவன் பிழைத்துக் கொள்வான். ஆகவே அரசியல் என்ற தொகுப்பிலே வள்ளுவர் கல்வியின் பெருமையையும் கல்வி கற்க வேண்டிய அவசியத்தையும் அதனுடைய சிறப்பையும் கல்வி கற்றவனுக்கு உண்டான சிறப்பையும் அவனுக்கு அந்த கல்வி கற்றதால் ஏற்படக்கூடிய பெருமைகளை வள்ளுவன் வலியுறுத்தி சொல்வதால் நாமும் கல்வியின் பொருள் உணர்ந்து எல்லா விஷயங்களிலும் ஆர்வத்துடன் கற்க வேண்டும், கல்வியை போற்ற வேண்டும். பாரதி சொல்லும்போது சொன்னாங்க, கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுமா. பல்விதமான சாஸ்திரங்கள் இவைகள் பாரங்கும் வீசும் தமிழ்நாடுமா. பல வகையான தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமைனா வள்ளுவன் பாரதிய பெருமையோடு சொன்னான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடெனும் போதினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னார் பாரதி. கல்வியினுடைய அவசியத்தை மிக அருமையாக சொன்னார். அப்ப ஆசிரியருக்கு எப்படி பணிந்து நடக்கணும்னு சொல்றார். ஒரு விஷயம் கத்துக்கணும்னா நான் அடிக்கடி சொல்லும் போது சொல்லுவேன், இந்த கல்விங்கிறதுக்கு 4 நிலை உண்டு. படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம். இது என்ன அடியனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், படிப்பு ஆனால் இது தமிழில் தான், இந்த இது இந்திய மரபில் தான். இது வெளிநாடுகள்லேயே இதுலேயே இங்கிலீஷில் அது கிடையாது. படிப்புனா எஜுகேஷன், ஒரே தான் படிப்பு தான், அது வேறு வார்த்தையே கிடையாது. கல்வியவே 4 வகையாக படித்தான் நம்முடைய தமிழ் நூல்களில். முதல்ல படிப்பு. படிப்புன்னு என்னென்ன, படிதலால் வருவது படிப்பு, ஒபீடியன்ஸ்.
ஆசிரியருக்கு அல்லது கல்வி கற்றக்கூடிய குருவுக்கு பணிந்து நடக்கணும். நம்ம இதில் ஆசிரியரே கிடையாது, குருன்னு பேர். குருனா கௌரவம் மிக்கவர்கள்னு அர்த்தம். அவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கக்கூடாது. தான் கற்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை விருத்தி பண்ணணும். அதான் படிப்பு. படிப்பினுடைய அடுத்த நிலை, ஒருத்தன் முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறான், பள்ளிக்கூடம் போய் படித்த ஆரம்பித்த உடனே அடுத்தது அது கல்வியாக மாறும். கல்வினா என்ன அர்த்தம்னா கல் போன்று வித்தையை கற்றுக்கொள்ளுதல். ஒரு கல் என்ன செய்யும்? ஒரு பாறை வெயில் அடிக்கும் போது அந்த வெயிலை வாங்கி கொள்ளும். மாலை நேரத்தில் அந்த வெயிலை அது திருப்பி தரும். மழை பெய்யும் போது அந்த மழையினுடைய நீரை வாங்கி உறிஞ்சு கொள்ளும். மழை நின்ற உடனே அந்த குளிர்ச்சியை அது வெளியே வேற்றும். அப்போ கல்வி படித்தவன்கிறது முதல்ல பணிந்து கற்றுக்கொள்வான். அதுக்கப்புறம் அதை கல்வியாக மாற்றும் போது என்ன ஆவான்னு கேட்டால், தான் கற்ற விஷயத்தை அடுத்தவர்களெல்லாம் வெளிப்படுத்தி அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவான் கற்ற கல்வியை. அடுத்தது அறிவை உபயோகப்படுத்தணும். என்ன பண்ணுவான்னா, அடுத்தது முதல்ல படிப்பாளியாக இருப்பான், அடுத்தது கற்றவனாகிடுவான், அடுத்தது அறிஞனாவான். அறிஞன் என்ன அர்த்தம்னா, படிக்கிற விஷயங்களுடைய உட்பொருளை எப்பொருள் எத்தன்மையாகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ படிக்கிற விஷயம், ராமாயணம் படிக்கிறோம், கதை இருக்குது, நல்லா கேட்குறோம், கவிதையை ரசிக்கிறோம், கம்பனுடைய கவிதையை. அதனுடைய உட்பொருள் ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டால், ராமாயணத்தினுடைய உட்பொருள் என்னன்னா, சத்தியம் தவறக்கூடாது, எல்லோரோடும் அன்புடன் நடக்கணும், எல்லோரையும் நேசிக்கணும். ஹரிச்சந்திரனுடைய கதையை கேட்டால் என்ன தோணும் நமக்கு? வாய்மையை காக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் வாய்மையை கைவிடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். மகாபாரதம் கேட்டால் என்ன? எந்த நிலையிலும் சூதாடக்கூடாது, சகோதரர்களோடு பகைமை பாராட்டக்கூடாது, பொறாமை குணம் வரக்கூடாது, பேராசை வரக்கூடாது. இதுதான் உட்பொருள். கதைங்கிறது பொதுவாக இருக்கும். இப்போ அதனோட உட்பொருள்னு ஒன்று இருக்கும். அதான் எப்பொருள் யார் வாய் கேட்பினும், யார் சொன்னாலும் சரி. ஒரு அறிஞர் ஒருத்தர் கதை சொல்கிறாரு, ஒரு நல்ல கருத்தை சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்ல வரார், அதனுடைய மெய்ப்பொருள் என்ன. அவர் சொல்லும்போது எல்லாமே சொல்லுவார், பல வகையான உதாரணங்கள்லாம் சொல்லுவார். அதில் நமக்கு தேவையில்லாதை கழித்து விட்டு அதனுடைய உட்பொருளை கிரகிச்சுக்கணும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதான் அறிவு. இங்கிலீஷில் அது பேர் நாலேஜ். நோனா தெரிஞ்சுக்கிறது. அப்போ அதனுடைய எதற்காக இது படைக்கப்பட்டது? ஒரு ராமாயண காவியம் படைக்கப்பட்டதுன்னா எதுக்காக படைக்கப்பட்டது? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலையில் இருக்க வேண்டும், பெண்ணாசை கூடாது. மகாபாரதம் எதுக்கு படுதா? மண்ணாசை ஏற்படக்கூடாது. மண்ணாசையினால் சகோதரர்களை பகைத்து கொண்டு அதர்ம வழியிலே போய்கொண்டு சேர்க்கக்கூடிய சொத்து அதுவும் நமக்கு நிலைக்காது. மெய்ப்பொருள் அது முடிஞ்சது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞானம் வந்துருச்சுன்னா அது முற்றிய நிலை. அந்த ஞானம்ங்கிறது வந்து விட்டால் அதுக்கு மேலே வேண்டியதில்லை. அதான் சொல்லும்போது ஞானின்னு பேர் வாங்குறாரு. அது என்னன்னு கேட்டால், கல்வியினுடைய உயர்ந்தபட்சம் இதுக்கு அந்த ஞானம் வேணும். அதான் பாரதி ஒரு இடத்துல சொல்லுவார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிதை உணர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் வேற என்ன வேணும். ஞானம்ங்கிறதுனா முற்றிய நிலை. அதுக்கப்புறம் வேற ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஞானிங்கிறவன் ஒரு நிலைகளையெல்லாம் கடந்தவன். அந்த நிலையை அடைய வேண்டும். அதற்கு கல்வி அறிவு வேண்டும், கல்வியை நேசிக்க வேண்டும். கல்வி என்பது அதுதான் அரசியலில் இரண்டாவதாக வைத்தான். முதல்ல இறைமாட்சியில் வைக்கும்போது அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்ன வள்ளுவன் இரண்டாவதாக மக்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும்.
மக்கள் சிந்தனை திறன் வளர வேண்டும். அப்ப அறிவில்லாமல் அல்லது கல்வியை அலட்சியம் செய்து கற்காமல் இருந்தால் அவர்கள் கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக கருதப்படுவார்கள். கண்ணுடைய என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். அந்த கண் என்பது வெளியில பார்வைக்கு இவர்கள் கண் இருப்பவர்களாக இருந்தால் கூட கல்வி கற்காததனால் அந்த கண் இவர்களுக்கு ஒரு புண்ணாகத்தான் இருக்கும். அது கண்ணுக்கு அழகான ஒரு கண்ணாக இருக்காது. அது முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கல்லாதவர்களுக்கு கண்கள் என்பது அவர்களுக்கு அது 2 புண்கள் தான். அதனால் இவர்களுக்கு பயன் இருக்காது, சொல்லப்போனால் தொந்தரவு தான் என்பதை வள்ளுவன் அழகாக கூறுகிறார் என்பதை கூறி கல்வியினுடைய அவசியத்தை, எப்படி கற்க வேண்டும், எதை கற்க வேண்டும், கற்றபின் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் அழகா சொல்றார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது மாதிரி படிப்புக்கு எல்லாம் கிடையாது. தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. படிக்க 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 அறிவு என்பது விருத்தியாகி கொண்டே இருக்குமே தவிர, எப்படி கிணத்துல தண்ணீர் இறைக்க இறைக்க தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்கிறதோ அதே போன்று படிக்க படிக்க அறிவும் சிந்தனைகளும் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதை வள்ளுவன் கூறுகிறார் என்பதை கூறி கல்வியினுடைய அவசியத்தை வள்ளுவன் வாயிலாக நாம் அறிந்து கொண்டதை எண்ணி மகிழ்கிறோம். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீறி அருளாத இறைவாணி தாராய் பறையலுரம்பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய் சங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரு ரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.